ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நீங்க போய் அன்புமணிட்டு சொல்லுங்க, நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. என்ன வந்து ஏன் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? கன்வின்ஸ் பண்ணா அவரை போய் கன்வின்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த கட்சியோடைய நிறுவனர் நான். திரு சைதை துரைசாமி உள்ள வராரு. சைதை துரைசாமி பேசி சில முயற்சிகளை பண்றாரு. ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாரு, சைதை துரைசாமியோட போனையே அவாய்ட் பண்றாரு. அமித்ஷா உள்ள வராரு, குருமூர்த்தி தைலாபுரத்துக்குள்ள போறாரு. அப்படின்னா ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. கனெக்ஷன்லாம் இல்லாம இல்லை. ஸோ அதனால இந்த பேச்சுவார்த்தை குருமூர்த்தி முன்னின்று நடத்திய அந்த பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஃபெயிலியர். செயல் தலைவராக கூட இருந்துடுறேன். ஆனால் ஜி.கே. மணியை நீங்கள் நீக்க சொல்லுங்க, தலைமை கழக செயலாளர் திரு அன்பழகன் நீக்க சொல்லுங்க அப்படின்லாம் ஒரு டிமாண்ட். தலைவர் பதவி எனக்கு. ரெண்டாவது வந்து எந்த கட்சியுடன் கூட்டணி, இதெல்லாம் வந்து நான் தான் தீர்மானிப்பேன். அதுக்கப்புறம் யார் கேண்டிடேட்டு, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறது உட்பட நான் தான் செய்வேன். அவரை ரொம்ப போட்டு நெருக்குனீங்கன்னா அவர் வேற ஏதாச்சும் பண்ணிடுவாரோ அப்படின்ற பயமும் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் வந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் ராமதாஸுக்கு இருக்கா? பாலு அவர்களை நீக்குனதுக்கு காரணம் மேபி அதுல பர்சனலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. பாலு ரொம்ப ரெண்டு பக்கம் பேரு மேலே இணக்கமா இருக்கக்கூடிய நபர். அவரு பெரிய அட்வொகேட்டுங்க. அவரு தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. சார் வணக்கம். பாமக பற்றின விஷயங்கள் தான் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்க விஷயம். சென்னையில் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண ராமதாஸ் அவர்கள் எல்லாமே வந்து ஒரு சுமூகமான தீர்வுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் உடனடியாக வந்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய பாலு வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாரு. அதோடு சேர்த்து 20 மாவட்ட செயலாளர்களையும் ராமதாஸ் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கிறாரு. தொடர்ந்து அந்த பிரச்சனை முடிவுக்கு வர மாதிரியே தெரியலையே ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமான அந்த பிரச்சனை. சுமூகமாக முடியும் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது இந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்து விடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராமதாஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்றது. சரி, திரு ராமதாஸ் அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கான நோக்கமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு நோக்கம்தான். திரு குருமூர்த்தி அவர்கள் தைலாபுரத்துக்கு போய் பேசினார். குருமூர்த்தி அவர்கள் தைலாபுரத்துக்கு போய் பேசும்போது அங்கே குருமூர்த்தி வந்திருக்காரு அப்படின்றது உலகத்துக்கே தெரிந்து விட்டது. பொதுவாக குருமூர்த்தியோடைய மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் யாரை போய் எப்போ சந்திக்கிறார் அப்படின்றது வெளிப்படையாக தெரியாது. எப்போ பிரச்சனை இருக்கோ, நீங்கள் தைலாபுரத்துக்கு அவர் வந்தார், சந்திச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் திரு அன்புமணி ராமதாஸ் போய் குருமூர்த்தியை சந்திச்சார். எங்கேயாச்சும் அது பதிவாச்சா? எங்கேயாச்சும் விஷுவல்ஸ் வந்துச்சா? வரல. அப்போது அந்த மாதிரி திரைக்கு பின்னால் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அசைன்மெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அந்த 3 மணி நேரம் பேச்சுவார்த்தையிலும் ராமதாஸ் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். இந்த கட்சி நான் உருவாக்கிய கட்சி, நான் வளர்த்த இயக்கம், இதற்கு நான் தான் தலைமை தாங்குவேன். இதை வந்து அன்புமணி கிட்டலாம் தலைமை பதவி கொடுக்க முடியாது அப்படின்றது தான் அவருடைய திட்டவட்டமான முடிவு. அதை அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. சரி, நாம் போய் அன்புமணி அவர்கள்ட்ட பேசுகிறோம். பேசிட்டு நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா சென்னையில் வச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மீட்டிங்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் முதல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுப்பாரு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொஞ்சம் இறங்கி வருவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அது பிளான் பண்ணப்பட்டுச்சு. அவரும் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்து 2வது முறை குருமூர்த்தி அவர்கள்ட்ட பேசும்போது ராமதாஸ் முன்னாடி என்ன சொன்னாரோ அதையே தான் ரிப்பீட் பண்ணுறாரு. 3 நாள் டிமாண்ட் வச்சுருக்காரு அவர். ஒன்று என்ன, தலைவர் பதவி எனக்கு. 2வது வந்து கூட்டணி, யாருடன் கூட்டணி, எந்த கட்சியுடன் கூட்டணி, இதெல்லாம் வந்து நான் தான் தீர்மானிப்பேன். எத்தனை தொகுதிகள் கேட்குறது, அதுக்கப்புறம் யார் கேண்டிடேட்டு, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறது உட்பட நான் தான் செய்வேன். இது வந்து தலைவருடைய வேலை, இதுதான், இதை நான் பண்ணுறேன். அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருக்கட்டும். செயல் தலைவராக இருக்கும்போது அவர் அதை மற்ற விஷயங்கள்லாம் செயல் தலைவர்னா அந்த ரோலே எதுவுமே இல்லாம மாதிரி இருக்கு. எல்லா அதிகாரமும் ராமதாஸ் கிட்ட தானே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். மேடையிலுமே அதான் பேசினாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, 2024 தேர்தலில் அவங்க அதிமுகவோட போயிருந்தாங்கன்னா அவருடைய கணிப்பு தப்பு கிடையாது. நீங்கள் திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
பல இடங்கள்ல அவருடைய கணிப்பு வந்து சரியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் கரெக்டாக அந்த ட்ரெண்டை வந்து கவனிப்பார். அந்த ட்ரெண்டை கவனித்து அதில் அவருக்கு வந்து அது பாமகவுக்கு எது நல்லது, பாமகவுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது நல்லது, பாமகவால் எவ்வளவு அதிகமாக தொகுதிகளை கேட்டு பெற முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதில் உள்ளடங்கி இருக்கோ அந்த டீலுக்கு தான் அவர் போவார். 2024 ஏடிஎம்கேவோட போகிறது அப்படின்றது தான் முடிவு செய்யப்பட்டுச்சு. பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. சில கமிட்மெண்ட்ஸ் ஏடிஎம்கே பண்ணியிருந்தாங்க, அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைவேற்றிட்டாங்க, எல்லாமே செட்டு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் காலை பிடிச்சி கெஞ்சினதுனால நான் வந்து வேறு வழி இல்லை, நான் யோசிக்கிறதுக்குள்ள வாசலில் பாரத் மாதா கி ஜெயின்னு கோஷம் போடுறாங்க. கோஷம் போட்டு யாரான்னு கதவு திறந்து பார்த்தா அண்ணாமலை வந்து நிற்கிறாரு அப்படின்ற அளவில் அவர் பேசுகிறார். அப்போது அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய இருக்கு, நெருடல் அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்னன்னா 2024 பாமக அதிமுக பக்கம் போயிருந்தால் அவர் நினைக்கக்கூடிய வகையில் ஒரு 3 தொகுதிகளாச்சும் அங்கே ஜெயித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் ஒரு சில கணிசமான தொகுதிகள், அதாவது வட மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான் அவருடைய ஐடியா. அதில் அந்த அசஸ்மெண்ட்டில் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அது நடந்திருக்கலாம், இல்லை டிஎம்கே வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை முறியடிச்சிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். பட் அது கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் டிஎம்கேக்கு. இது டிஎம்கேக்கு ஒரு கேக் வாக் மாதிரி மாறி போச்சு. 40 தொகுதிகளும் வந்து அவங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அதாவது யாருமே எதிர்பார்க்கல. இந்த 40 தொகுதி ஸ்வீப் பண்ணது அப்படின்றது வந்து பிஜேபிக்கே அது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிவிட்டது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய வலுவான அமைப்புகள்ல திமுக முன்னணியில் இருக்கிறது. காங்கிரஸ் எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் எம்பிஸோட சேர்ந்து ஒரு 22 பேர் கூட நின்று கத்துறாங்க, பிரச்சனை பண்றாங்க, விவாதம் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை பிஜேபியும் உணர்ந்து இருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனை வந்த உடனே பிஜேபி கடகடன்னு ஓடி வராங்க, அலையன்ஸ் இங்க முடிச்சுட்டாங்க. அடுத்தது பிஎம்கே அப்படின்னும் போது பிஎம்கேல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அதையும் சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் அதை கேட்குறாரு, எனக்கு இந்த கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் வந்து தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு வந்து அது நான் தான் செய்வேன், அது என்னுடைய வேலை அப்படின்றாரு. மூணாவது வந்து அவர் என்ன சொல்றாரு, முகுந்தனுக்கு தேர்தல் நெருங்கும் போது ஒரு பதவி கொடுக்க வேண்டும், ஒரு முக்கியமான பதவி கொடுக்க வேண்டும். முகுந்தனுக்கு ஏன் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, முகுந்தன் வந்து திரு ராமதாஸுடைய இன்டர்ன்ஷிப் மாதிரி, அவரோட இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி மெம்பர் தான், அவர் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு. அரசியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதை நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவரை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு டிமாண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக அவருடைய திரு அன்புமணி ராமதாஸுடைய தங்கைகளுக்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு தந்தையாக அதை அவர் எதிர்பார்க்குறாரு. அன்புமணி ராமதாஸ் பேசும்போது தலைவர் சரி அவரே இருக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கௌரவ தலைவர்னு திரு ஜி.கே. மணி அவர்களை போட்டிருக்கீங்க, அவரை நீக்க சொல்லுங்க. நான் செயல் தலைவராக கூட இருந்துடுறேன், ஆனால் ஜி.கே. மணியை நீங்கள் நீக்க சொல்லுங்க, தலைமை கழக செயலாளர் திரு அன்பழகன் நீக்க சொல்லுங்க அப்படின்லாம் அவர் வந்து டிமாண்ட் வைக்கிறார். அதெல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஸோ அதனால இந்த பேச்சுவார்த்தை குருமூர்த்தி முன்னின்று நடத்திய அந்த பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஃபெயிலியர். அதான் தகவல். அதாவது இதுல வந்து அவர் சுமூகமாக தீரும் நடக்கும் அப்படின்லாம் தான் பேசுவாங்க. யாரும் இது இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவே கிடையாது, இதுக்கு ஒரு எண்டு கார்டே போட முடியாது அப்படின்லாம் யாரும் பேச முடியாது. இல்லை, அந்த பேச்சில் சுமூகமான தீர்வு வரும் அப்படின்னு சொன்னதோட அடுத்த ஒரு லைன் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நான் தான் குலதெய்வம் அப்படின்றப்பயே தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்றத ராமதாஸ் அவர்கள் சொல்றாரா அப்படின்ற மாதிரி ஒன்று புரிஞ்சு கொள்ளப்படுது. சரி, கடைசியில நீங்க போய் எல்லா பக்கமும் நீங்க போய் கடைசியில இந்த பிரச்சனை எங்க வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி யார் கூட இருக்கு, தொண்டர்கள் யார் கூட இருக்காங்க. நீங்க இதுல கட்சி அப்படின்றது தனியா பிரிச்சிருங்க. இதுல 3 விதமா பிரிக்கலாம் நீங்க. ஒன்று நிர்வாகிகள், சரியா, ஒன்று கட்சியோடைய நிர்வாகிகள், பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்க யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு. இப்போ பெருவாரியான நிர்வாகிகள்லாம் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்காங்க. கட்சியோட தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கிளியரா தெரியல நமக்கு. ஒப்பீனியன் டிவைடட், பாதி பேர் இந்த பக்கம் இருக்காங்க, பாதி பேர் இந்த பக்கம் இருக்காங்க. யாரு கட்சியுடைய அடுத்த தலைமுறையோ அவங்க பக்கம் தான் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அரசியல் ஆசை அப்படின்றது இருக்கிறது.
இன்னொன்று, அந்த வன்னியர் சமூகம் யார் கூட இருக்கு, அதற்கான இண்டிகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் வெளிப்படையாக தெரியல. எல்லாரும் இதை வந்து முடிஞ்சிரும், இது வந்து தந்தை மகனுக்கு இடையே நடக்கின்ற பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில் இதை பேசி முடிச்சிருவாங்க அப்படின்ற அளவில் தான் எல்லாரும் நம்புறாங்க. அதனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு தெரியும் போதுதான் பல பேர் வெளியே வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனை நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, இந்த பிரச்சனையை அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளால் தீர்த்து வைக்கவே முடியாது அப்படின்ற அந்த கைமீறி போயிருச்சு. மீறி போனதுனால தான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் வந்து வெளிப்படையாக பேசுகிறார். அப்போ இந்த பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியாது அப்படின்றதுனால தான் திரு சைதை துரைசாமி உள்ள வராரு. சைதை துரைசாமி பேசி சில முயற்சிகளை பண்றாரு. ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாரு, சைதை துரைசாமியோட போனையே அவாய்ட் பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் அவர் குருமூர்த்தியை கூப்பிட்டுட்டு உள்ள வராரு. குருமூர்த்தி வந்த உடனே அவர் பேசி தீர்த்துருவாரு, ஒரு 2 நாள்ல இதெல்லாம் என்ன சப்ப மேட்டர், 2 நாள்ல இதை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட நினைச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க டீல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்களோட. நீங்க கடந்த பேட்டிலேயே ஒரு இதை சொல்லியிருந்தீங்க, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த பிரச்சனையை வந்து பாஜக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, பாஜக உள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அப்படி பாஜக உள்ள வந்தாலும் பாஜகவை எப்படி ராமதாஸ் ட்ரீட் பண்ணுவார்ன்றது அவரோட நெருங்கியவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு. இப்ப குருமூர்த்தி அவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தியும் அதுக்கு வந்து இவர் அவரோட ராமதாஸ் அவரோட முடிவில் ரொம்ப ஸ்டிக்கான இதான் நிற்கிறாரா? இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க ராமதாஸை வேற எந்த வகையில அவரை வந்து நீங்க போட்டு நெருக்க முடியும் அப்படின்றது தெரியல. அவர் என்ன முடிவை யோசிச்சு வச்சிருக்காரோ அதே முடிவில் தான் திரு ராமதாஸ் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. அவரை ரொம்ப போட்டு நெருக்குனீங்கன்னா அவர் வேற ஏதாச்சும் பண்ணிடுவாரோ அப்படின்ற பயமும் இருக்கிறது. எல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா, வியாழக்கிழமை வர அன்னைக்கு வியாழக்கிழமை என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாம ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவரை எப்படி என்கேஜ் பண்றது அப்படின்றதான் இப்ப யோசிக்கிறாங்க. அவர் அந்த பிரஸ் மீட் வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுவதற்கான காரணமே அவரை ஓரங்கட்டுவதற்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தைலாபுரத்துலேருந்து அவர் வெளியே எங்கேயும் பெருசா போக விடுறதில்ல. வெளியே போனாலும் கட்சி நிகழ்ச்சிகள்ல இவருக்காக எந்த தயாரிப்பு வேலைகள்லையும் வந்து கட்சியினர் ஈடுபடக்கூடாது அப்படின்னு யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க பண்றதில்ல. போனாலும் ஹோட்டலில் தான் பார்க்கணும், 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அவரால் வந்து தனிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் வாரத்துக்கு வந்து 2-3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட வைப்பார். பிரச்சனை பண்ணிட்டு இருப்பார், அறிக்கைகளை கொடுத்துட்டு இருப்பார். அவருடைய அறிக்கைகள்லாம் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா வெல் ரிசர்ச்டு அறிக்கைகளாக இருக்கும். அதுக்கு ஒரு டீம் வச்சுருந்தாரு. அவருக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க, முன்னாள் IAS அதிகாரிகள், அதுக்கப்புறம் முன்னாள் நீதிபதிகள், அதுக்கப்புறம் அவர் யார்கிட்ட பேசி என்ன தகவல் வாங்கணுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராமதாஸை நீங்கள் வந்து ஓரங்கட்டுறது அப்படின்றது இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இது வெடிக்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கணித்திருக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவர் கோவப்படும் போது அவருடைய ரியாக்ஷன் அப்படின்றது, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியாது, அவர் என்ன பேசுவார் அப்படின்னு தெரியாது, அவர் என்ன முடிவுகளை எடுப்பார் அப்படின்றது கணிக்க முடியாது. இன்னொன்று, ஜூன் 5ஆம் தேதி 2 பேரும் சந்திச்சு பேசினாங்க அப்படின்றது நிறைய பேப்பர்ல ரிப்போர்ட் ஆகுது. ஆனா ஒரு சிலர் வந்து அன்புமணி ராமதாசும் சந்திச்சு பேசல. அவர் வீட்டுக்கு வந்தாரு, அவங்க அம்மாவோட பேசினாங்க, கூட அக்காக்கெல்லாம் இருந்தாங்க. ஆனா ராமதாஸோட தனியா பேசல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோட பின்னணி என்ன? இல்ல, நீங்க அன்னைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான், பலருக்கு தெரியாது. மேபி அவர் ஃபேமிலி, அவர் வீட்டுக்குள்ள அவர் போறாரு, அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் கிடையாது. ஆனால் அந்த சூழலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய செய்தியாக அன்னைக்கு மாறியது. திரு ராமதாஸ் அவர்கள் டைனிங் டேபிளில் தான் ரெடியாகி இருக்காரு, பக்கத்தில் போய் உட்காந்து பேசுறாரு. சரியா பேசலை அப்படின்றதான், சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல திரு ராமதாஸ். இவர் என்ன சொல்லணுமோ அது சொன்னாரு. இப்போ வீட்டில் அப்பாவும் பையனுக்கும் சண்டைன்னா எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த காட்சி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப, அதாவது அந்த வீட்டில் பணியாற்றக்கூடியவர்களும் யாரும் இல்லை, கட்சிக்காரங்களும் யாரும் இல்லை, அது ரொம்ப பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஆனால் அதுவே ரொம்ப கார்டியலாக இல்லை. அப்புறம் இவர் ரெடியாகி உட்கார்ந்துருக்கும் போது தான் இவர் வந்து குருமூர்த்தி வராரு அப்படின்ற இண்டிகேஷனை தெரிஞ்சுதான் திரு அன்புமணி ராமதாஸ் அங்கே போறாரு. இது நாமளே பேசி தீர்த்து கொள்ளலாம், வெளியாட்களே வந்து நம்ம வேற கட்சியினரோ அல்லது மற்றவர்களோ உள்ள கொண்டு வர்றது சிக்கலாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் அவர் போறாரு.
அப்போ இவர் அந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ குருமூர்த்தி வராரு அப்படின்றத விஷயம் முன்னாடி தெரிந்து தான் அவருக்கு முன்னாடி இவர் போய் பேசி முயற்சி பண்ணணும்னு பார்க்குறாரு. அந்த முயற்சி வந்து பெரிய அளவுக்கு பலனளிக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் திரு ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு இவங்ககிட்ட 3 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஜிகே மணி, அதுக்கப்புறம் அந்த இவர் திரு அன்பழகன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட்டு பேசி சில முடிவுகளை எடுத்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு வாங்க, நீங்கள் போய் அன்புமணிகிட்ட சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, என்ன வந்து ஏன் கன்வின்ஸ் பண்ணுறீங்க, கன்வின்ஸ் பண்ணால் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த கட்சியோடைய நிறுவனர் நான் வந்து சில முடிவுகளை எடுக்கிறேன் அப்படின்னா என்ன எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது தான் அவருடைய ஆர்குமெண்ட். ஆக்சுவலாக நிறுவன தலைவர் யாருக்கு அதிகாரம் இருக்குது பாமகவில்? நீங்கள் பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமக பைலா விதி 13ல் பொதுக்குழு நிறுவனருடைய கூட்ட முடியும். அவர் அழைத்து அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து அவருடைய கைடன்ஸ், அவருடைய வழிகாட்டுதல் அப்படின்னு இருக்கு. தலைவருக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் உங்களுக்கு என்னன்னா திரு ராமதாஸை தாண்டி அந்த பொதுக்குழுவில் வரவங்கெல்லாம் வந்து திரு ராமதாஸ் சொல்கிற கருத்துக்கள்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய தைரியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த மனநிலையிலும் அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் பொதுக்குழுவே வந்து அதுவும் வந்து ஒரு இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் சரி, இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு தந்தை மகனுக்கு இடையே நடக்கின்ற பிரச்சனை. இல்லை நாம் இவர் பக்கமா அவர் பக்கமான்னு போய் வெளிப்படையாக சைடு எடுத்துட்டு நம்ம போய் நின்றுட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா ராமதாஸ் என்ன பண்ணுவார், அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுவார், இல்லை 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மள ஓரம் கட்டிடுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும் பல பேர். ஆனால் இப்போ நிறைய அடுத்தடுத்து நிர்வாகிகள் வந்து ராமதாஸ் நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க நீக்கிறவங்க எல்லாமே அன்புமணியோட ஆதரவாளர்கள் தானே? கரெக்ட். நீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. நீக்கினதெல்லாம் இல்ல சரி, பாலு அவர்களை நீக்குனதுக்கு காரணம் மேபி அதுல பர்சனலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. பாலு ரொம்ப 2 பக்கம் பேரு மேல இணக்கமா இருக்கக்கூடிய நபர். அவரு பெரிய அட்வொகேட்டுங்க. அவரு அதாவது பாமகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சட்ட பிரச்சனைகள், பல விஷயங்களை வந்து ரொம்ப முன்னாடி முன்னின்று பல விஷயங்களை நடத்தி இருக்கக்கூடியவர், பத்திரிகையாளர்களுக்காக பல விஷயங்களை செய்திருக்கக்கூடிய ஒரு நபர். பட் இங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம் பாருங்க. நீங்க வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த கட்சியில 2 தலைவர்களுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட் சைட் ஃபேமிலி ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப இவரோட போறதா அவரோட போறதா அப்படின்னா ரொம்ப ஈஸி அவங்களுக்கு ஆப்ஷன். நாம ஐயாவோட தான் இருக்கோம், அன்புமணி ராமதாஸோட இருக்கோம், அவர் தான் வந்து தலைவர், அவருடைய தான் இந்த கட்சி, நாங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஈஸியா டிசிஷன் எடுக்கலாம். இப்ப இது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிறது, நிறுவன தலைவருக்கும் நடக்கிறது அப்படின்னும் போது, நிறுவன தலைவரும் உறவினர்கள் அப்படின்னும் போது, அது ரத்த சொந்தங்கள் அப்படின்னும் போது, நீங்க அப்பா பையன் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க. பட் வேற வழி இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய அரசியல் எதிர்காலம் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் யோசிச்சு சில முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் திரு ராமதாஸ் என்னன்னு நினைக்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் இருங்க, நீங்கள் கட்சியில் இருங்க, செயல்படுங்க, கட்சியில் உங்களுக்கு கொடுத்த இந்த அடையாளங்கள்லாம் வந்து என்னால் தானே வந்துச்சு, நான் உருவாக்கிய அமைப்பு, நான் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தின் மூலமாக தான் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ இன்று தலைவர்களாக நீங்கள் உருவாயிருக்கீங்க அப்படின்றதுலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் போய் வேலை பாருங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் போய் வேலை பாருங்கள். என்னால் வெளியே போய் வேலை பார்க்க முடியாது, என்னால் வந்து கிராமமாக போக முடியாது, ஆனால் நான் சொல்கிறேன், நான் வழிகாட்டுறேன், நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது. அதை ஏற்க மறுக்கிறார்கள். அது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இது எப்படி தீர்க்க போகிறார்கள் அப்படின்றது தெரியல. ஸோ குருமூர்த்தி முன்னெடுத்த முயற்சி அப்படின்றது ஒரு ஃபெயிலியரில் போய் முடிந்திருக்கிறது. அந்த ரவுண்ட் 1 அது அப்படின்றது ஃபெயிலியரில் போய் முடிந்திருக்கிறது. இதில் திரு பாலு அவர்களை இவர் வந்து நீக்கிட்டார். பாலு அவர்களை அவர் நீக்கினது வந்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையில் தான். ஸோ வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையுடைய நிறுவனர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர் நீக்கியிருக்கார். அந்த அமைப்பை அவர் தான் உருவாக்கியிருக்காரு. அந்த அமைப்பை அவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த அமைப்பில் நீக்கப்பட்ட ஒருவரை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியமிக்க முடியாது. அன்புமணி ராமதாஸ் பாமகவுக்கு மட்டும்தான் தலைவர். அதாவது மாவட்ட செயலாளர்கள் நீக்கினவங்களை மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள், இது வந்து வேற ஒரு அமைப்பு அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்காரு. வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, சமூக முன்னேற்ற சங்கம், பாட்டாளி தொழிற்சங்க பேரவை, பாட்டாளி இளைஞர் சங்கம்,
தமிழக மாணவர் சங்கம், பசுமை தாயகம், வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை, பாட்டாளி மகளிர் சங்கம், தமிழ் படைப்பாளிகள் பேரியக்கம், தமிழ்நாடு உழவர் பேரியக்கம், பாட்டாளி சமூக ஊடக பேரவை, பாட்டாளி இளம் பெண்கள் சங்கம், அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை, தமிழ்நாடு இளையோர் மேம்பாட்டு இயக்கம், வன்னியர் இனமான உரிமை காப்பு அறிவுசார் பரப்புரை இயக்கம். இந்த இயக்கத்துல தான் அவர் பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி பண்ணிட்டு இருந்தார். இந்த நாடக காதல், இந்த விஷயங்கள், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாதி அரசியலை அவர் முன்னெடுத்தாரோ அதெல்லாம் இந்த பேனரில் அவர் பண்ணிட்டு இருந்தார். தமிழ்நாடு அரசு அலுவலர் மற்றும் பணியாளர்கள் உரிமை நல சங்கம், தமிழக ஆசிரியர்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற சங்கம், அரசு பணியாளர் பேரியக்கம், ஊழல் எதிர்ப்பு இயக்கம், தமிழ் பாதுகாப்பு இயக்கம், தமிழ் இன மான மீட்பு இயக்கம், பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை, பொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றம், வன்னியர் கல்வி அறக்கட்டளை, பாட்டாளி மருத்துவர் சங்கம், இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகள் அறக்கட்டளை, மக்கள் தொலைக்காட்சி, தமிழோசை நாளிதழ், கனல் மாத இதழ், தினப்புரட்சி நாளிதழ், புதிய அரசியல் பதிப்பகம், அன்புமணி மக்கள் படை. அன்புமணி மக்கள் படை வரைக்கும் திரு ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இவ்வளவு இயக்கங்களை உருவாக்கி இருக்காரு. அப்ப இந்த எல்லா அமைப்புகளுக்கும் அவர்தான் நிறுவனர். ஸோ அந்த பைலால நிறுவனருக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த பிஎம்கே பைலாவை படிச்சுட்டு அந்த இந்த மேட்டர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் விவரம் அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறுவனர் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அந்த பொதுக்குழு நடக்கணும், முடிவுகள் எடுக்கப்படணும் அப்படின்றது இருந்தாலும் அது பொதுக்குழுவுக்கு பைண்டிங் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அது அன்புமணி உடைய ஆதரவாளர்கள் அந்த அடிப்படையில் பேசுறாங்க. தலைவருக்கு தான் இங்க முக்கியமான ரோல் இருக்கு. ஸோ தலைவருக்கான பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் பிடிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த சண்டை என்பது நீடித்து கொண்டே போகிறது. அதுல இனி வருகின்ற நாட்கள்ல இன்னும் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலர்களை கூட்டி அவர் ஒரு தனியா அன்புமணி ராமதாஸ் மீட்டிங் நடத்துறாரு. இவரு ஒரு பக்கம் இன்னும் கட்சியில இருந்த முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காரு. இதோட எக்ஸ்ட்ரீம் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, அன்புமணி ராமதாஸ் நீக்கிறதுக்கான அதிகாரம் ராமதாஸுக்கு இருக்கா? அது பொதுக்குழு தான் முடிவு பண்ண. அது அவர் கடைசியில கையில எடுக்கக்கூடிய ஆஸ்திரம்னா, நீங்க தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டாரு. அவரு செயல் தலைவரா தான் இருக்காரு. செயல் தலைவரா தானே இருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் இன்னும் நீங்க தலைவரும் தான் சொல்லணும்ன்ற. as far as ராமதாஸ் is concerned, இன்னைக்கு அவர் தான் தலைவர் பாமகவுக்கு அப்படின்றத அவர் கிளைம் பண்றாரு. இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டுல நீங்க பேர் செயல் தலைவர் அப்படின்னு கூட அவர் அங்கீகரிக்கல. தலைவர் அப்படின்னு கூட அவர் அங்கீகரிக்கல. அப்பவே அந்த விஷயத்த அவர் கட் பண்ணிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் செயல் தலைவர். இப்ப செயல் தலைவர் அப்படின்றத திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்க மறுக்கிறார். அது ஒரு டவுன்கிரேட் பண்ணிட்டாரு, ஒரு நம்மள டிமோட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாரு. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மற்றவர்கள்லாம் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. பாதி பேருக்குலாம் எலெக்ஷன் நிக்கணுமா அப்படின்ற ஒரு வேணாமா அப்படின்ற ஒரு பிரஸ் மீட் பாக்குறேன். ஆமா, ரொம்ப விரக்தியில இருக்கிறாரு, மன உளைச்சல். நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா கரெக்ட். நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க, திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு தைலாபுரத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கார். தைலாபுரம் நாளைக்கு ஒரு வேன்ல அவர் கிளம்பி கிராமமா நான் போய் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு போனார்னா, நீங்க தேர்தல் சமயத்துல அவர் அதை ஒரு கடைசி 10 நாள் 15 நாள் வட மாவட்டங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவர் ஏதாவது பண்ணார்னா பாமகவுடைய நிலைமை என்ன? ராமதாஸுடைய ஒரு அறிக்கை அந்த கேண்டிடேட்ஸுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அறிக்கையா கூட மாறிடும். அவர் வைக்கிற ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் இப்ப கவனிக்கிற இடத்துல இருக்கு. நீங்க தேர்தல் சமயத்துல அவர் ஒரு கேண்டிடேட்டை பத்தி சொல்றாரு, பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை போச்சு அப்படின்னா, போட்டியா அவர் ஒரு கேண்டிடேட்டை போடுறாரு, போட்டியா ஒரு கேண்டிடேட்டை போட்டு நிக்க வைக்கிறாரு அப்படின்ற நிலைமை எல்லாம் போச்சுன்னா, அந்த நிலைமைக்கு போகுமா என்னன்னு தெரியல. பட் அந்த நிலைமைக்கு போச்சுன்னா எவ்வளவு பெரிய பின்னடைவு சந்திக்க வேண்டியது இருக்கும். சரி, நீங்க இப்ப என்ன இதுல இருந்து இந்த பிரச்சனையினால என்டிஏக்கு ஒரு பெரிய பாதிப்பு. என்டிஏ ஜூனுக்குள்ள இந்த கூட்டணி இதெல்லாம் முடிச்சுட்டு ஜூலைக்குள்ள நம்ம அக்ரெசிவா டிஎம்கேக்கு எதிராக நம்ம இறங்கிடணும், கூட்டணியா இறங்கி செயல்படணும், கூட்டணிக்கு ஒரு செயல் திட்டம் போட்டுட்டு
யார் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களெல்லாம் வந்து நாம் உள்ளே கொண்டு வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு நாம் வந்து இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. நீங்கள் அமித்ஷா வரும்போது இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இதுதான் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது அப்படின்னா இது குறித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை. அங்கே தான் திரு குருமூர்த்தி வராரு, அமித்ஷா உள்ளே வராரு, குருமூர்த்தி தைலாபுரத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு 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 கனெக்ஷன் இருக்குது. கனெக்ஷன்லாம் இல்லாமல் இல்லை. அப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு சுமூகமாக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தது இப்போ சுமூகமாக முடியாது போல அப்படின்றது தெரியுது. ஒரு கட்டத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறங்கி வர வேண்டும். அதை அவர் செய்வாரா அப்படின்றது பார்க்கணும். நீங்கள் இன்னொன்று பப்ளிக் பர்செப்ஷன் பாருங்கள். நீங்கள் தந்தைக்கு எதிராக நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த சமூகம் என்ன நினைக்கும்? அங்கே இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலை என்ன? அவங்களுக்கு ராமதாஸ் தான் தெரியும். திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் வந்து நமக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பில் மற்ற விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு அவர் தான் வந்து வழிகாட்டினார், அவர் தான் இது பண்ணார். இப்போ இன்னைக்கு வந்து பாமக செய்கின்ற அந்த அப்பட்டமான சாதி அரசியல் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு விமர்சன பார்வைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அது மீது விமர்சனம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து சமூக நீதிக்காக பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் இந்த பாமக போட்டிருக்கக்கூடிய இந்த சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு இந்த மலர்லேயே உங்களுக்கு வந்து திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இவர் ஜெகன்மூர்த்தி, திரு சீமான், எவ்வளவோ பேர் வந்து வாழ்த்து மடல்களை எழுதியிருக்கிறார்கள். அவங்களுடைய அத்தனை பேருடைய இதுலேயும் வந்து யாருமே எந்த இடத்துலையும் திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த சமூக நீதிக்கான அந்த போராட்டத்துக்கான அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத யாருமே வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. இவர் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் யாரும் சொல்லலை. ஸோ முழுக்க அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது உங்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகளோட ரொம்ப இணக்கமாக இருந்த திரு ராமதாஸ் அவர்கள் அவர் பிஜேபி பக்கம் போனாருன்றதுனால ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி பிரச்சனை இவருக்கும் உருவாயிருச்சு. இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கட்சியில் இருந்த அந்த ஆதரவு இருக்கு இல்லையா, பல சின்ன சின்ன இயக்கங்களுக்கெல்லாம் வந்து இவர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தார். இவர் கையில் எடுத்த சாதி அரசியல், அதுக்கப்புறம் வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது, அந்த கட்சியை வந்து அப்படியே பின்னாடி கொண்டு போயிருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மூத்த தலைவர் அப்படின்னா இவர்தான். இன்னைக்கு இவர்தான் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பார். ஆனால் இவர் கையில் எடுத்த அரசியல், இவருக்கான அரசியல் தடுமாற்றம் அப்படின்றது இன்னைக்கு கட்சியை வந்து பின்னாடி கொண்டு போயிருச்சு. இப்போ அது ஒரு குடும்ப கட்சியாகவும் ஒரு குடும்ப பிரச்சனையாகவும் ஒரு குடும்ப சண்டையில் போய் அந்த கட்சி சிக்கி இருக்கிறது அப்படின்றது தான் நிலைமை. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்திருக்கும் நேரத்துக்கு நன்றி. நன்றி.